Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல ரொம்பவே ஹெல்தியான ஒரு கவுனி ரைஸ்ல தோசை ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே சமயத்துல ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. வாரத்துல ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. அதே சமயத்துல கவுனி ரைஸ்ல வந்து நிறைய வெரைட்டி சாப்பாடு வந்து நம்ம செய்ய முடியும். தோசை, இட்லி, புட்டு, கஞ்சி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு அப்புறம் வந்து weight loss பண்றவங்களுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த கவுனி ரைஸ்ல தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தோசை ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கவுனி ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கவுனி ரைஸ் வந்து நான் ரெகுலராகவே வந்து கஞ்சிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இது. இப்போ இது வச்சு நம்ம தோசைக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தலை தட்டி நான் வந்து கவுனி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 தடவை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த டஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு போகட்டும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த அரிசிக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்ல பெஸ்ட் குவாலிட்டியான உளுந்து அப்படிங்கிறதுனால நான் 1 டம்ளர் கவுனி ரைஸ்க்கு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து உபரி அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 2 டம்ளர் கவுனி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட 1 டம்ளர் கவுனி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி இந்த மாதிரி உடைச்சோன்னா உடையிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கவுனி அரிசியில் இருக்கிற தண்ணியை ஊற்றிடாதீங்க. இது வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும் இதில். ஸோ இந்த தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தும் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கவுனி ரைஸ் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம். அதனால தான் நான் முன்னாடியே வந்து இதை வாஷ் பண்ணும்போது 2 தடவை வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். உளுந்து வந்து ஆட்டும் போது சூடாகக்கூடாது. உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்து ஆட்டினீங்கன்னா நல்லா அந்த மாதிரி பொங்கி வரும் உங்களுக்கு. இப்போ இந்த உளுந்து மாவை இதை வந்து தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதே கிரைண்டரில் வந்து கவுனி அரிசியை வந்து போட்டுடலாம். கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அரைக்கிறதுக்காக. கொஞ்சம் இது வந்து ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. நார்மலாக நம்ம டிஃபனுக்கு அரிசி அரைப்போம்ல அந்த மாதிரி டைம் எடுக்காது. ஒரு 15 நிமிஷத்துல உங்களுக்கு நல்ல இது அரைப்பட்டு வந்துடும். பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரவையோட பதத்தில் இருக்கணும் மாவு. ஸோ டக்குன்னு அரைப்பட்டுரும். இது வந்து ஒரு 4 hours வந்து நான் ஊற வச்சதுனால இது நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, அதுக்கப்புறம் புட்டு, இடியாப்பம் கூட நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ரொம்ப நிறைய வந்து வெரைட்டி ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்ல மொறுன்னு வரும் உங்களுக்கு தோசைலாம். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவோட பாதத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம தனியாக ஆட்டி வச்சுருக்கோம்ல உளுத்தம்பருப்பு, அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஆட்டிக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒன்றா ஓட விடும்போது கரெக்டாக வந்து நமக்கு அரைஞ்சு வந்துடும். ஸோ அதனால நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால நான் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஓட விட்டுருக்கேன். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு பதம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது வந்து நான் முதல் நாள் நைட்டு வந்து ஆட்டி வைக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அடித்து கலந்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது வந்து நைட்டு நான் அப்படியே வச்சிடுறேன், ஒரு மூடி போட்டு மூடி. இது காலையில் பார்க்கலாம். பாருங்கள், நிறைய பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நல்ல மாவு வந்து புளிச்சு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு மாவு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவோட பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தவா சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த ஓட்டையாக விழுந்து நல்லா சூப்பராக வரும் தோசை. அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். கல்லுலெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. நல்ல மொறுன்னு ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கு வந்து சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கார சட்னிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு எல்லா வகையான சட்னி கூடவும் நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட.
பாருங்கள் அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் நல்ல காரசாரமாக இன்றைக்கி தேங்காய் சட்னி வந்து பண்ணியிருந்தேன். அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வந்து ரொம்பவே உங்களுக்கு சேவ் பண்ணுற மாதிரி டிப்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.